திண்டிவனம் சுற்றுவட்டாரத்தில் மல்லிகை உள்ளிட்ட மலர் சாகுபடி அதிகரித்துள்ள நிலையில் விவசாயிகளின் வருமானத்தை உயர்த்த புதிய கோரிக்கை எழுந்துள்ளது. விழுப்புரம் மாவட்டத்தில் சம்பங்கி உள்ளிட்ட மலர்கள் 213 ஏக்கரிலும், மல்லி, முல்லை, கனகாம்பரம், கோழிக்கொண்டை உள்ளிட்ட மலர்கள் 1071 ஏக்கரிலும் சாகுபடி செய்யப்படுகின்றன. குறிப்பாக மயிலம், வீடூர், ஒலக்கூர் மற்றும் திண்டிவனம் சுற்றுவட்டாரங்களில் மல்லிகை சாகுபடி அதிகமாக உள்ளது. பூக்கள் எளிதில் அழுகும் நிலையில் விலை வீழ்ச்சியால் விவசாயிகள் பாதிக்கப்படுகின்றனர். இதனால் திண்டிவனம் சிப்காட் வளாகத்தில் வாசனை திரவிய தொழிற்சாலை அமைக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தொழிற்சாலை அமைந்தால் விவசாயிகளுக்கு நிலையான சந்தை வாய்ப்பும், உள்ளூர் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பும் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கோட்டக்குப்பத்தில் கட்டட தொழிலாளி கொலை செய்யப்பட்ட வழக்கில் மேற்கு வங்கத்துக்கு தப்பிச் சென்றதாக கூறப்படும் 2 பேரை தனிப்படை போலீசார் ஹவுராவில் கைது செய்துள்ளனர். மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த ரோஹித் சிங், சோட்டா ஆகியோர் கோட்டக்குப்பத்தில் முத்து என்பவரது வீட்டில் தங்கி கட்டட வேலை செய்து வந்தனர். கடந்த 6ஆம் தேதி அவர்கள் தங்கியிருந்த அறையில் பிரகாஷ் ஜனா என்பவர் மர்மமான முறையில் இறந்து கிடந்தார். விசாரணையில் பிரகாஷ் ஜனாவை இருவரும் குடிபோதையில் தாக்கி கொலை செய்ததாக போலீசாருக்கு தெரியவந்ததாக கூறப்படுகிறது. பின்னர் இருவரும் மேற்கு வங்கத்துக்கு தப்பிச் சென்றுள்ளனர். மொபைல் போன் தொடர்புகளை வைத்து ஹவுரா சென்ற தனிப்படை போலீசார் ரயிலில் இருந்து இறங்கிய இருவரையும் கைது செய்தனர். மேலும் துரிதமாக செயல்பட்டு குற்றவாளிகளை கைது செய்த தனிப்படை போலீசாருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. அரசு ஏசி சொகுசு பஸ்ஸில் ஏசி வேலை செய்யாததால் கோட்டக்குப்பத்தில் 40 பயணிகள் சாலையில் அமர்ந்து மறியலில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. புதுச்சேரியிலிருந்து தமிழக அரசின் ஏசி சொகுசு பஸ் சனிக்கிழமை மதியம் 3 மணிக்கு சென்னைக்கு புறப்பட்டது. இதில் சுமார் 40 பயணிகள் பயணம் செய்தனர். பஸ் புறப்பட்ட சிறிது நேரத்தில் ஏசி வேலை செய்யாததை பயணிகள் கவனித்தனர். இதுகுறித்து கண்டக்டர் மற்றும் டிரைவரிடம் புகார் அளித்தும் சரி செய்யப்படாததால் கோட்டக்குப்பம் ரவுண்டானா அருகே பஸ்ஸை நிறுத்தி பயணிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தகவலறிந்து வந்த கோட்டக்குப்பம் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தினர். பின்னர் மாற்று அரசு பஸ்ஸில் பயணிகள் சென்னைக்கு அனுப்பப்பட்டனர். பிள்ளைகள் போதைப் பழக்கத்திற்கு ஆளாகாமல் இருக்க பெற்றோர்கள் அவர்களை தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும் என விழுப்புரத்தில் நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். விழுப்புரம் மாவட்ட காவல்துறை சார்பில் நடைபெற்ற போதையில்லா தமிழகம் விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் கலெக்டர் ஷேக் அப்துல் ரஹ்மான் தலைமை தாங்கினார். நிகழ்ச்சியில் பேசிய டிஐஜி அருளரசு, போதைப்பொருள் நடமாட்டத்தை கண்டறிவதுடன் அதை முற்றிலும் ஒழிக்க அனைவரும் இணைந்து செயல்பட வேண்டும் என்றார். நண்பர்களின் தவறான பழக்கத்தால் இளைஞர்கள் போதைப் பழக்கத்திற்கு ஆளாகும் நிலை இருப்பதாகவும், பள்ளி, கல்லூரிகளில் ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு தொடர்ந்து விழிப்புணர்வு வழங்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். பெற்றோர்கள் பிள்ளைகளை கண்காணிப்பதுடன் போதைப் பழக்கத்தை தடுக்கும் பணியில் பொதுமக்களும் அரசுடன் இணைந்து செயல்பட வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டது. டெலிகிராமில் மருத்துவ குறிப்புகள் மற்றும் புத்தகங்கள் கிடைக்கும் என்ற விளம்பரத்தை நம்பிய விழுப்புரம் மருத்துவ மாணவர் 15,000 ரூபாயை இழந்துள்ளார். விழுப்புரம் வழுதரெட்டியைச் சேர்ந்த ராஜராஜ சோழன் சென்னையில் ஆன்லைன் மூலம் மருத்துவ மேற்படிப்புக்கான பயிற்சி வகுப்பில் பயின்று வருகிறார். கடந்த 6ஆம் தேதி டெலிகிராம் பயன்படுத்திய போது டாக்டர் நசீர் என்ற முகவரியில் மருத்துவ புத்தகங்கள் கிடைக்கும் என விளம்பரம் வந்துள்ளது. இதனை நம்பி புத்தகம் வாங்க பதிவு செய்த நிலையில் மெயில் மற்றும் கொரியர் மூலம் அனுப்புவதாக கூறிய நபர் முதலில் பணம் செலுத்துமாறு தெரிவித்துள்ளார். இதையடுத்து ஜிபே மூலம் 15,000 ரூபாய் அனுப்பியுள்ளார். பணம் பெற்ற பிறகு புத்தகம் அனுப்பாமல் மேலும் பணம் கேட்டதாக கூறப்படுகிறது. புகாரின் பேரில் விழுப்புரம் சைபர் கிரைம் போலீசார் விசாரித்து வருகின்றனர். விழுப்புரத்தில் நடைபெற்ற மாநில அளவிலான இளைஞர் தடகள போட்டியில் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு அணி வீரர்கள் பல போட்டிகளில் வெற்றி பெற்று அசத்தியுள்ளனர். தமிழ்நாடு தடகள சங்கம் மற்றும் விழுப்புரம் மாவட்ட தடகள சங்கம் சார்பில் 7வது மாநில அளவிலான இளைஞர் தடகள போட்டிகள் விழுப்புரம் மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் 2 நாட்கள் நடைபெற்றன. இதில் 36 மாவட்டங்களைச் சேர்ந்த 750 இளம் வீரர், வீராங்கனைகள் பங்கேற்றனர்.
18 முதல் 23 வயதுக்குட்பட்டோருக்கான 100, 200, 400 மீட்டர் ஓட்டம், நீண்ட தூர ஓட்டம், தடை ஓட்டம், உயரம் மற்றும் நீளம் தாண்டுதல் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடைபெற்றன. இதில் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு அணி வீரர்கள் பல போட்டிகளில் வெற்றி பெற்றனர். வெற்றி பெற்ற வீரர்கள் செப்டம்பர் மாதம் லுதியானாவில் நடைபெறும் தேசிய இளைஞர் தடகள சாம்பியன்ஷிப் போட்டிக்கு தமிழக அணியில் தேர்வு செய்யப்பட உள்ளனர். புதுச்சேரிக்கு சுற்றுலா வந்த திருச்சி கல்லூரி மாணவர்கள் கடலில் குளித்தபோது ராட்சத அலையில் சிக்கி 22 வயது மாணவர் மாயமானார். திருச்சி பச்சமலை பகுதியைச் சேர்ந்த சந்துரு மற்றும் அவரது நண்பர்கள் திவேஷ், சதீஷ்குமார் ஆகிய மூவரும் தனியார் கல்லூரியில் BBA 2ஆம் ஆண்டு படித்து வருகின்றனர். மூவரும் கடந்த 7ஆம் தேதி இரவு புதுச்சேரிக்கு சுற்றுலா வந்தனர். ஆரோவில் அருகே தனியார் விடுதியில் தங்கியிருந்த அவர்கள் காலையில் கோட்டக்குப்பம் அருகே உள்ள சூர்யா பீச்சில் குளித்தனர். அப்போது ராட்சத அலையில் சிக்கிய சந்துரு கடலில் மூழ்கி மாயமானார். தகவலறிந்த கடலோர காவல் படை போலீசார் மீனவர்கள் உதவியுடன் மாணவரை தேடி வருகின்றனர். இதுகுறித்து கோட்டக்குப்பம் போலீசார் விசாரித்து வருகின்றனர். விழுப்புரத்தில் அடுத்தடுத்து நடந்த போலீஸ் சோதனையில் கஞ்சா மற்றும் கஞ்சா சாக்லெட்டுகள் சிக்கியுள்ளன. இது தொடர்பாக 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். முதலில் விழுப்புரம் ரயில் நிலையம் அருகே பஸ் நிறுத்தத்தில் சந்தேகத்திற்கிடமாக நின்ற இருவரை மதுவிலக்கு அமல் பிரிவு போலீசார் சோதனை செய்தனர். அவர்களிடம் 3 கிலோ கஞ்சா இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. விசாரணையில் ஒடிசாவில் இருந்து ரயில் மூலம் கஞ்சா கடத்தி வந்ததாக தெரியவந்தது. தொடர்ந்து விழுப்புரம் புதிய பஸ் நிலையத்தில் 2 பேரிடம் 150 கஞ்சா சாக்லெட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டன. இவர்கள் பீகாரில் இருந்து கடத்தி வந்து விற்க முயன்றதாக போலீசார் தெரிவித்தனர். 2 வழக்குகளிலும் 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதுகுறித்து விழுப்புரம் போலீசாரின் விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. மேலும் செய்திகளுக்கு திண்டிவனம் செய்திகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.